ரூ. 1,00,000 ரூ. 10,00,000 கடன் வாங்கினேன்னா, ம். பேங்க பார்த்து நீ பயப்படணும். போலீஸ்காரன பார்த்து நீ பயப்படணும். ம். நீ 10,000 கோடி கடன் வாங்கிட்டேன்னா, அவன் தான் உன்ன பார்த்து பயப்படணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி 5 கோடி, 10 கோடி கடன் வாங்காத. 10,000 கோடி, 20,000 கோடி கடன் வாங்குங்கிறது தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே சார். ஃபைன். ஸோ ஆர்காம் விஷயம், அனில் அம்பானி அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னு நான் கேள்வி கேட்க வந்தேன். நீங்க டப்புன்னு அப்படியே போட்டு முடிச்சுட்டீங்க. அதுக்கு மேல ஒண்ணும் ஆகாது. அவ்வளவுதான். எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்ப அவனுக்கு லைசென்ஸ் கிடையாது. ஒண்ணும் பிசினஸ் பண்ண முடியாது. ஒண்ணும் கடன அடைக்க இனிமே பேங்க்கு கடன் குடுக்க முடியாது. அவன பிடிக்கவும் முடியாது. ஏன்னா, அவன பிடிச்சா என்ன ஆகும்னு நான் சொல்றேன். ம். அவர் ஓப்பனா சொல்ட்டாரு. ஏவன பத்தி பல ரகசியங்கள் எனக்கு தெரியும். ஏவனுக்கும் எனக்கும் காமனா இருந்த அப்பாவ பத்தி பல ரகசியங்கள் எனக்கு தெரியும். ம். அந்த ரகசியங்கள்லாம் எங்க அப்பாவோட புதைக்கப்பட்டது. ம். இப்ப எனக்கும் என் தம்பிக்கும், அண்ணனுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா, இல்ல. அந்த ரகசியங்கள நான் வெளில சொல்லணும். அந்த ரகசியங்கள வெளில சொன்னா ஏவன் நாறும். அது ஓகேன்னா நான் சொல்றேன். ஓ! இதனால தான் முகேஷ் அம்பானி நான் சொல்லல. நோ. முகேஷ் அம்பானி அந்த எரிக்சன் கேஸ்ல ஒரு 600 கோடி ரூபாய் குடுத்து காப்பாத்திட்டு வந்தாரே சார். ஆமா. அது குடுத்தாரு. தம்பிக்காக குடுத்தாருப்பா.